வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் சத்தமா வாசிங்க. அப்பொழுது யாரு? அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அப்பொழுது இயேசுநாதர் புறப்பட்டு போய் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை பற்களால் வாதிச்சாருன்னு போடல. கவனிங்க. அப்பொழுது சாத்தான் யோபின் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் அவன் என்ன செய்தான்? வாதித்தான். அதே சாத்தான் தான் 10 பிள்ளைகளையும் கொன்னவன். அதே சாத்தான் தான் 7000 ஆடுகள் என்ன செய்தவன்? அழித்தவன். ஆகவே எல்லாம் அருமையான பிள்ளை அழிந்து போயிட்டு. இப்போ கேள்வி என்னன்னா, சாத்தானுக்கு எப்படி இந்த அனுமதி கிடைத்தது? அதான் கேள்வி. ஏன்னா இவன் தேவனுடைய மனுஷன், பாதுகாவல் இருக்கிறது. இங்கே 10ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானே சொல்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கவனிங்க. சாத்தானே சொல்கிறான் பாருங்க, வேலி அடைச்சிருக்காரு. எப்படி அனுமதி கிடைத்தது? அநேகருக்கு தெரியாது.